function. Let's start with the lighting of Kuttu Velakku by our chief guest Mr. Rajendran and Mrs. Sudha Rajendran. Working for 6 to 8 months, சில பேர்லாம் ஒரு 8 months கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. So this is the arrangement for all that hard work. So we are going to start the open the exhibition. I request our master and ma'am to inaugurate the exhibition. Please.
was born and raised in the Andaman and Nicobar Islands. At a very young age, Mr. R. Rajendran showed a knack of art. Through careful observation and his art teacher, Mr. Sukumar Mondals, mentoring nurtured his natural talent. Later on, through the guidance of Mr. Alok Adhikari, he joined in Government College of Fine Arts, Chennai, and graduated with a master degree majoring in painting in the year 2009. In Chennai, he was guided by artists Mr. S. Ilayaraja, Mr. S. Shivabalan, and Mr. Manoharan. Mrs. Sudha Rajendran, B.A. Tamil, held BFA Tamil from Andaman. He graduated from Alagappa University, Karakudi in the year 2009. He further did her teachings training. Her special interests are child psychology and art. After his marriage, he took training from her husband, Mr. R. Rajendran, and has been teaching art since 2010. Fine art, he completed bachelor degree in the fine arts painting from Bharatiyar University, Coimbatore. Thank you. Camera. Good evening, parents, artists, managers, and எல்லாருக்கும் ரொம்ப நல்லா ஒரு குழந்தையும் ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் கலர்ஃபுல்லாகவும் வரைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க்லேயுமே வந்து அர்த்தம் இருக்குது. ஒரு சில பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. 2-3 படம் பார்த்தேன். அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த லேடி வர்ற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் பார்த்தேன் கிரியேட்டிவாக. அதே மாதிரி வந்து இந்த ஏஜில் வந்து இப்போ நார்மலாக ஒரு லேண்ட்ஸ்கேப் வரையும் எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் வந்து சின்ன வயசில் 2 என்ன வரையும் டபிள்யூவா எம் வரைஞ்சி நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டு தண்ணி. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஃபேஸு, ஒரு ஹியூமன் ஃபிகரு, ஒரு பேர்டு, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்டில் தான் கற்றுக்கவே போனேன். அதுக்கு முன்னாடி வரைவேன், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லைட் அண்ட் ஷேடோவோ இல்லை கலர் நாலேஜோ அந்த பர்ஸ்பெக்டிவ் நாலேஜோ இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போவாங்கங்கிறது we cannot imagine. ஓகேங்களா? ஸோ ஆர்ட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃபீல்டு, இட்ஸ் நாட் ஸ்மால் ஃபீல்டு அப்படின்னு கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்ட்டு என்ன, ஆர்ட்னால எப்படி வந்து நம்மளோட குழந்தையோட ஃப்யூச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த விஷயம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதே என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, என்னோடய மாஸ்டர்ஸ்க்கு இருந்தது. இவன் ட்ராயிங் நல்லா வரைகிறானே, பட் என்ன பண்ண போகிறாங்க, அதில் எப்படி இதில் வந்து டெவலப் ஆவாங்க அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் மார்க்கு சுற்றி இருந்தது. அப்போ எனக்கு ஒரு மாஸ்டர் வந்து கைட் பண்ணார். அதுதான் பேர்லாம் சொன்னாங்க, சுகுமார் மண்டல், அலோக் அதிகாரின்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 32 காலேஜோட அட்ரஸ் கையில் கொடுத்து சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. அந்தமான்லேருந்து வந்தேன். ஸோ வந்து காலேஜ் தேடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் 6 வருஷம் அதுக்கான படிப்பு படித்து அதுக்கப்புறம் டெஸ்ஸுங்கிற இதை வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஆர்ட்டில் வந்து இருக்குது, ஃபீல்டு இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் பெரிய விஷயம். இங்கே தமிழ்நாடுல சென்னையில் பர்டிகுலராக வந்து இருக்கலே ஓல்டஸ்ட் 150 years ஆயிடுச்சு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது.
அண்ட் இன்னொரு சில பேருக்கு என்னென்னா அப்படி பெயிண்டிங் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. அப்படிலாம் கிடையாது. நான் சென்னைக்கு வரும்போது அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்லேருந்து, ஃபேஷன் டிசைனிங்லேருந்து, கார் டிசைனிங்லேருந்து, பைக் டிசைனிங்லேருந்து, ப்ராடக்ட் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், ஆக்சசரிஸ் டிசைனிங் அப்படின்னு படிப்பு பெருசாகிக்கிட்டே லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை படிக்குதுன்னு வெறும் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட கிரியேட்டிவ் ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, கிரியேட்டிவ் ஃபீல்டு வந்து அவுட் ஆயிடுது. அதில் அவங்க அவுட் ஆயிடுறாங்க. அப்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது திடீர்னு தோணும் நம்ம ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், இல்லை ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ என்ன ஆகும், அப்போ அவங்க வந்திருப்பாங்க 10th முடிச்சிருப்பாங்க. அப்போது அந்த 1 year 2 yearல் அவங்க திருப்பி ட்ராயிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங்க்கு எக்ஸாம் எழுதணும். இப்போ ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா நாட்டான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அந்த ஆர்கிடெக்சர் காலேஜ்லேயே சீட் கிடைக்கும். அப்போது நீங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் படித்ததுக்கு ஒரு மார்க் உண்டு. அதில் 50% மார்க் எடுக்கிறாங்கன்னா இந்த ட்ராயிங்க்கு 50% மார்க் எடுக்கிறாங்க. அப்போ என்ன தான் அவங்களுக்கு அந்த ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டான டைமில் அந்த கோச்சிங் கிடைக்காதனால என்ன ஆயிடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீல்டே கிடைக்காம போயிடுது. இன்றைக்கி ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லலாம் சீட்டு கிடைக்கல. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 100 சீட்டுக்கு 1000 பேர் எழுதுகிறாங்க. சீட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன். இன்றைக்கி ப்ராடக்ட் டிசைன் NIT காலேஜ் அங்கெல்லாம் வந்து சீட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி டஃப் காம்படிஷன் ஆகிப்போச்சு. 12th முடித்தோன்னே வருவாங்க ஸ்டூடெண்ட், 15 days எனக்கு கற்றுக் கொடுத்துடணும் சார். எப்படி கற்றுக் கொடுக்குறது சொல்லுங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே நாங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அந்த எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தான் கிளாஸ் எடுத்து அப்படியே கொண்டு போய் காலேஜுக்குள்ளே திணிச்சிடுவோம். சரிங்களா? ஆனால் காலேஜுக்குள்ளே போய் 2 மாதத்தில் ஃபோன் பண்ணுவாங்க, சார் மேம் எனக்கு பிடிக்கவே இல்லை, சார் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வரவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை அப்படிம்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடையாது. பேசிக்கான கலர். இப்போ இந்த குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், எல்லோ அப்படின்னா எத்தனை எல்லோ சொல்லுவாங்கன்னு. ஒரு எல்லோ கிடையாது, கிட்டத்தட்ட 2-3 எல்லோ கலர் பேர் சொல்லிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சுது அந்த காலத்தில் தெரியாது. ஒரு ப்ளூன்னு சொன்னால் அதுக்கு 2-3 ப்ளூ கலர் பேர் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய நாலேஜ். இது பேசிக்ஸ். நீங்கள் பேசிக்லேருந்தே நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கள ரெடி பண்ணுறோம். இது வந்து நம்மளை படிப்பு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தை கூட அழகுபடுத்தும். ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு சிப்ஸ் வாங்கணும், முறுக்கு வாங்கணும், மிச்சர் வாங்கணும்னா கடையில் போனோம்னா பார்ப்போம், கொஞ்சம் வாங்குவோம், டேஸ்ட் பார்ப்போம், சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாம் கலர் கலராக பாக்கெட். அதில் ஒரு கார்ட்டூன் பிக்சர் ஒன்று போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ போட்டாச்சுன்னா ஸ்பைடர்மேன் பிடிச்சவங்களாம் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் அங்கே என்ன இருக்குது, ப்ரெசன்டேஷன். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் எங்கேருந்து வருது, ஆர்ட், கலர் நாலேஜ். எந்த கலருக்கு எந்த கலர் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும், வீட்டுக்கு என்ன கலரில் ஸ்க்ரீன் வாங்கணும், வால்க்கு என்ன கலர் அடிக்கணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக வச்சுக்குவாங்க. சரி, நிறைய பேருக்கு தோணும், சரி அவ்வளோதான் ஃபீல்டா அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. கிடையாது. இன்ஜினியர் படிங்க, சிவில் படிங்க, அதுக்கு ட்ராயிங் தேவை. ட்ராயிங் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மேக்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ் அது. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு ஒரு பில்டிங் வரைஞ்சி ஒருத்தவங்களை புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா பில்டிங்கை கட்டி காமிக்க முடியாதுல்ல, வரைஞ்சி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த பொருள் இங்கே வருங்கிறது எப்படி காமிப்பாங்க. அப்போ டாப் வியூ, சைட் வியூ, லோ வியூ, பேக் வியூ, எல்லா வியூவும் வரைஞ்சி காமிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன தேவை, ட்ராயிங். இப்போ இன்ஜினியருக்கு ட்ராயிங் தேவையா தேவை இல்லையா, தேவை. அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி டாக்டர்,
அவங்களுக்கு எவ்வளோ வரைகிறதுக்கு இருக்குது தெரியுமா? அவ்வளோ வரையணும். நீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற டைம் அவ்வளோ வரைகிறதுக்கு இருக்கும். எல்லாருமே அதை வரைய டைம் இல்லாமல், சில பேருக்கு வரைய வராமல், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு படம் வரைகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துரும் ஒரே ஒரு படம் வரைகிறதுக்கு. அப்போ எத்தனை படம் வரைவாங்க? எத்தனை படம் வரைகிறது? படிக்கிறதா வரைகிறதா? வரையலைன்னா புரியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறத விட ஒரு மேப் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா ஈஸியாக போயிடுவாங்க. செகண்ட் ரைட்டு வரைவீங்க, கோடு போட்டு செகண்ட் ரைட்டு, இங்கே ஒரு கோயில் இருக்கும், இங்கேருந்து ரைட் எடுத்துக்குங்க, அங்கே ஒரு மரம் இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ மேப், அதுதான் மேப்பு தான் ட்ராயிங். ஈஸியாக புரிய வைக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டோரி, வெறும் புக்கு, காலி புக்கில் ஒரு ஸ்டோரி படிங்க. அந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கும் ஒரு படத்தோட ஒரு ஸ்டோரி இருக்கும். சில புக்கு படிக்கும்போது இந்த சைடில் படம் இருக்கும், இந்த சைடில் ஸ்டோரி இருக்கும். அந்த புக்கு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த புக்கில் வந்து நீங்கள் என்ன இமேஜினேஷனில் இருக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த படம் இருக்கிற புக்கு படிக்கும்போது இந்த மரம் உங்கள் இமேஜினேஷனில் வந்துடும். இங்கே இருக்க மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஆள் நடந்து போகிறாங்க அப்படின்னு படிக்கிறீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த மரத்துக்கு கீழே நடந்து போகிற மாதிரியே ஒரு டிராயிங் வரும். யாருக்காவது வந்திருக்கா? கை தூக்குங்க பார்ப்போம், யாருக்கெல்லாம் வந்திருக்கு? இதுதான் நிஜம், சரிங்களா? ஒரு ஆர்ட்டுங்கிறது உங்களை விசுவலைஸ் பண்ண வைக்கும். யூ கேன் விசுவல், அதுக்குள்ளே நீங்கள் போக முடியும். யூ கேன் ட்ராவல் இன் தட். அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இதுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜே தேவையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிஃபெண்ட் வரைகிறேன், அவங்கவுங்க லாங்குவேஜில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவங்கவுங்க பேர் கரெக்டாக சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லை சொல்லித்தரணுமா? இது ஹாத்தி, யானை அப்படின்னு சொல்லித்தரணும் அவசியமே கிடையாது. அவங்கவுங்க லாங்குவேஜில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ அதுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தேவையா அப்படிங்க? என்ன கிடையாது. லாங்குவேஜ்க்கு முன்னாடியே உருவானது தான் ஆர்ட்டு. ஆர்ட்டுக்கு அப்புறம் தான் லாங்குவேஜ் வந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம நோட் புக்கிலலாம் போட்டிருப்பேன், ஆர்ட் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்கிறது ஈஸியாக யூ கேன் கம்யூனிகேட் எவ்ரி திங். அந்த அளவுக்கு வந்து ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம்? அதை ஆர்ட்டாக பார்க்காம பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கிரியேட்டிவ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நான் எந்த பேரண்ட்ஸ்ட்டை மட்டும் தான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன், சரியா? யார் யாருக்கெல்லாம் ஆர்ட் தெரியும்னு கண்டுபிடிச்சிடலாம். கிரியேட்டிவ் தெரியும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்னா, நம்ம சின்ன வயசில், நீங்கள் சின்ன வயசுக்கு போயிருங்க, இமேஜின் பண்ணுங்கள். அப்போது வீட்டில் யாராவது அடிச்சிருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திட்டிடுவாங்க, இல்லை எங்கேயோ சண்டை நடக்குது, இல்லை யார் மேலேயாவது ரொம்ப அன்பாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 விதமான படம் வரைவோம். நம்ம எந்த மாதிரி படம் வரைவோம்? ஒன்று ஃபேஸ் வரைஞ்சி, 2 கண் வரைஞ்சி, 2 கொம்பு வரைஞ்சி, பல்லு மாதிரி போட்டிருப்போம். அது வந்து கோபமாக இருக்கும்போது யார் மேலேயாவது. இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் மாதிரி போடுவோம், இல்லை ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு 2 கண் வரைஞ்சி ஒரு ஸ்மைல் ஃபேஸ் ஒன்று கொடுப்போம். யார் இதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க? பெரியவங்க மட்டும் கை தூக்கணும், வெக்கப்படாமல் கை தூக்குங்க. நீங்களாம் கிரியேட்டர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த கிரியேட்டிங் வந்து அந்த டைம்லேயே நமக்கு இருந்திருக்கு. ஏன்னா அது சும்மா வரையலாமல் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டிமெண்டல் கொலாஜ் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமெண்டல்னால் என்னோடய ஃபீலிங்கை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், வெளிப்படுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் ஒரு பேப்பரை போட்டு அப்படியே குத்தி அப்படியே கிழிச்சிட்டிங்கன்னா அந்த கோபம் கம்மியாயிரும். ஒருத்தவங்க மேலே காமிக்கிறதோட பேப்பரில் காமிச்சிட்டு போயிடலாமே, பாதி ட்ரெஸ்ஸு போயிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த கோபத்தை நீங்கள் படமாக வரைஞ்சிட்டிங்க, அவங்க மேலே இருக்க கோபம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. யூ அண்டர்ஸ்டுட்? நோ. அந்த மாதிரி வந்து அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வளர 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 இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இப்படி இல்லை, அது அப்படி, அது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கிரியேட்டிவ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலி பண்ணிடுறோம்.
ஸோ முதல்ல எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்க வரைகிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் தப்பாகவே வரைஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு அதை கேட்கணும். அதில் இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொல்லுவாங்க, அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்ல வர்றாங்க, அந்த ஆர்ட்டை வச்சு என்ன சொல்ல வர்றாங்க, அப்போ தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன மீனிங்கில் அது வரைஞ்சிருக்காங்கன்னு. அவ்வளோ மீனிங் இருக்கும், அவ்வளோ திங்கிங் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. ஸோ அந்த கிரியேட்டிவை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் சொல்லித்தரதெல்லாம் பேசிக்ஸ் தான். இந்த கலரு இப்படி லைட் அண்ட் ஷேடோ இப்படி அப்ளை பண்ணணும், இப்படி செய்யணும். அவங்க கிரியேட்டிவை அவங்க இது மூலியமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப எல்லாருமே எல்கேஜிலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேம் சாரி, அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நான் ஷோக்கு வந்திருந்தேன், ஒரு ஷோ. அதில் வந்து ஐ திங்க் ரொம்ப 2 மீடியமும் என்னமோ தான் பண்ணியிருந்தீங்க. திஸ் டைம் வந்து அக்ரிலிக் பெயிண்டிங், நைஃப் பெயிண்டிங், சாஃப்ட் பேஸ்டல், கலர் பேப்பரில் வரைகிறது, கேன்வஸில் ஆயில் பேஸ்டல் பண்ணுறது அப்படின்னு நிறைய வெரைட்டி வந்து குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு அந்த குழந்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு அவங்களுக்கு பெரிய கிளாப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ எப்போவுமே நான் சொல்கிற இன்னொரு விஷயம், எப்போ எந்த ஸ்டேஜில் போனாலும் சொல்லுவேன், ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று பேரண்ட், டீச்சர், ஸ்டூடெண்ட். இந்த ட்ரையாங்கிள் சரியாக இல்லைன்னா அந்த குழந்தை என்ன தான் திறமை இருக்கட்டும், என்ன தான் நாலேஜ் இருக்கட்டும், அவங்க வர முடியாது வெளியில். அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ட்ரையாங்கிள் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி அவங்களோட உள்ளே இருக்க இன்டெப்த்தில் என்னெல்லாம் நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. இனிமேல் தியோரி நாலேஜ் நம்மளுக்கு இன்டர்வியூக்கு வருவாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு, எனக்கு அது தெரியும், எக்ஸல் தெரியும், டேலி தெரியும், வெப்சைட் தெரியும், HTML தெரியும், பயோடேட்டாவில் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி காமிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு நாலேஜே இருக்காது. தியோரியாக மட்டும்தான் நாலேஜ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக நாலேஜ் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, ஒரு நல்ல சேலரி கிடைக்கல, நல்ல ஜாப் கிடைக்கல, அப்படியே ஜாப் கிடைச்சாலும் சேலரி சரியாக இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் ஆர்ட்டு, அந்த டெக்னிக்கல் நாலேஜு, மேக்ஸு, இதெல்லாம் தான் அதோட பேஸ். அதெல்லாம் நல்லா வந்தது அப்படின்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்கை அதை மிஞ்சி இவங்க மேலே போனால் தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் எல்லா பேரண்ட்ஸ், ஆர்டிஸ்ட் அண்டு மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ 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 for encouraging the students and also the parents. Thank you so much. I request Sudha ma'am to address the gathering. Evening, gorgeous ladies and gentlemen and lovely artists. Budding artists சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டு அமேசிங் ஒர்க். ஸோ எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணிக்கலாம் உங்கள் ஒர்க்குக்கு. அவ்வளோ டெடிக்கேஷன். நான் தான் சில பிக்சர்ஸ் பெயிண்டிங்லாம் பார்த்தேன், எவ்வளோ அழகாக. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒயிட்டெல்லாம் அந்த பேப்பரில் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக அழுக்காகும். நம்மளே வந்து எங்கேயாவது ஒயிட் டேபிளில் ஒரு கிளாத் போட்டுட்டு அழுக்காகக்கூடாது நம்ம பார்ப்போம். நான் எப்படியாவது யாராவது அதில் அழுக்கு பண்ணிவிடுவாங்க, இல்லை நம்ம கையால் ஏதாவது பட்டுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த சில பிக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் ஃபேஸ் வச்சு ஏதோ கேர்ள் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இது யார்? ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் பிக்சர். come here. See, இவங்க ஏஜுக்கு எவ்வளோ அழகாக அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டூ லவ்லி. ஓகே, அதே மாதிரி பண்ணுங்க, ஓகேவா? சூப்பர். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நான் தான் கேட்டேன், எப்படி இது அழுக்கு இல்லாமல் அவ்வளோ ப்ரெசன்டேஷன்,
வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாருடைய ஒர்க்குமே அவ்வளோ இந்த ஏஜில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் இவங்களுக்காக பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் இதை வந்து இது பண்ணிட்டாங்க, எக்ஸிபிஷன் முடிஞ்சது, ஓகே கற்றுக்கிட்டாங்க, இதோட நம்ம நிப்பாட்டிக்கலான்னு மட்டும் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் நிறைய லெவல்ஸ் இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன். ஒரு சின்னதாக ஒரு கப்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும், நம்ம டீ குடிக்கிற ஒரு கப்பு. ஸோ அந்த கப்புக்கான ஸ்பெல்லிங் என்ன, யார் சொல்லுவா? CUP, கப். C ஃபார் கான்சன்ட்ரேஷன், P ஃபார் ப்ரெசன்டேஷன், U ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ C ஃபார் கான்சன்ட்ரேஷன், U ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் P ஃபார் ப்ரெசன்டேஷன். இது மூணுமே இந்த பிக்சர்ஸில் எல்லாம் பார்க்க முடியுது என்னால். ஸோ கீப் கோயிங். ஸோ நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிலபஸ் வந்து மாஸ்டர் கொடுத்துருக்கிறதும் பார்த்திங்கன்னா, ஸோ ஈச் லெவல் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டலில் வந்து ஒரு லெவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அதுக்கான அடுத்த லெவல். ஸோ இன்டர்மீடியேட் போகும்போது அதே மாதிரி ஒவ்வொருலேயும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கான டெடிக்கேஷன், அதாவது ஒரு குழந்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஏஜுக்கு இது தான் கொடுக்கணும், இந்த ஏஜுக்கு இது தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். ஸோ நல்லாயிருக்கு மாஸ்டர் சிலபஸ். ஸோ நீங்கள் சொல்லணும் சிலபஸ் எப்படி இருக்குது. இன்டர்மீடியட் லெவல் 2 யாரெல்லாம் இருக்கீங்க? யா, ஓகே, சூப்பர். ஸோ எப்படி உங்களுக்கு அதில் க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஸோ என்னெல்லாம் க்ரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அதில்? எனிஒன் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டக்கில் என்ன பண்ணியிருக்கீங்க க்ரியேட்டிவாக? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் இன்டர்மீடியட் லெவல் 2ல் தான் நம்ம க்ரியேட்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்டர்மீடியட் லெவல் 2 வந்து ஒரு குழந்தை வந்து பர்ஃபெக்டாக ஒரு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறது வந்து இன்டர்மீடியட் லெவல் 2. அந்த இன்டர்மீடியட் லெவல் 2லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரியேட்டிவும் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கூடவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் லைக் போஸ்டர் கலர் இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாட்டி அதே தான் சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி நிறைய மீடியம்ஸ் பார்க்க முடியுது, நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பெரிய பாராட்டுக்கள். ஓகே, ஸோ அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட், இது எண்டு கிடையாது. ஸோ இதே மாதிரி நிறைய பண்ணுங்க. கீப் ராக்கிங். ஓகே, தேங்க்யூ. Request Master and Sudha ma'am to release the catalog, please. Please give a big round of applause. I request Sudha Peringalathur ma'am to receive one catalog. And இவங்க வந்து பெருங்கலத்தூர் மேம் இவங்க, அண்ட் இவங்க அம்பத்தூரில் சென்டர் வச்சுருக்கிறேன் மேம். And one for me. Thank you.
ஃபஸ்ட் அவர் படிச்சிருந்தார் ஆர்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 months மாஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான தனி கோச்சிங் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் 2nd ரேங்க் வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் மெட்ராஸில் சென்னையில் இருக்குது. அந்த காலேஜில் ஸ்கல்ப்சர் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி போயிருக்கிறத ஹானர் பண்ணணுங்கிறதுக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர் சென்டர் வி ஆர் கிஃப்டிங் ஹிம் திஸ் ஸ்கல்ப்சர் டூல் செட். இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 39 டூல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணணுன்ட்டு வி ஆர் டூயிங் திஸ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் மாஸ்டர் டு ஹானர் முத்துவேல். Please give a big round of applause. ஆக்சுவலி வந்து இந்த பிரான்ச்சுன்னு கிடையாது, டெசின்லேயே இவர் தான் ஹையஸ்ட்டு 2வது ரேங்க் வாங்கியிருக்கிறது இவர் தான் ஃபஸ்ட் டைம். அண்டு ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க். திஸ் இயர் வந்து நம்ம டெசினோட ஸ்டூடெண்ட் மொத்தம் ஒரு 6, 7, 8, 9 பேர் சீட்டு வாங்கியிருக்காங்க. அதில் இவர் 2nd ரேங்க்கு, 5th ரேங்க்கு, 12th ரேங்க்கு, 25th ரேங்க்கு இப்படின்ட்டு நிறைய ரேங்க் வாங்கியிருக்காங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு 20ல் வர்றவங்க தான் வந்து மெரிட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த படிப்பை கொடுப்பாங்க. இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ்னால் பெயிண்டிங் வரைகிறது மட்டும் கிடையாது, சிலை செய்கிறது, செராமிக் சொல்லுவாங்க, அப்புறம் டெக்ஸ்டைல் இருக்குது, அதே மாதிரி வந்து பிரிண்ட் மேக்கிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, அதெல்லாமே ஆர்ட்டில் தான் வரும். அதே மாதிரி வந்து இவர் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்கல்ப்சர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினச்சாரோ அது கிடைச்சது. ஸோ மொத்தம் டெசின் அகாடமியில் ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு டாப்பர். தேங்க்யூ. பட் அந்த தேங்க்யூ எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அவார்டிங் செரிமனி. ஏன்னா இந்த ஈவெண்ட், இந்த என்டையர் ப்ராசஸ் ஒரு 6 to 8 months நம்ம இந்த எக்ஸிபிஷன் ஒர்க்குன்னு ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே. அதுக்கான நான் சொல்ல வேண்டியது அவார்டிங் செரிமனி அன்றைக்கி நான் சொல்கிறேன். பிகாஸ் அதுதான் எண்ட். இதை வந்து வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இல்லைங்களா. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆர் ஸ்டூடெண்ட் நிஷாந்த் டு டெலிவர் த vote of thanks. Good evening everybody. It gives me immense pleasure to deliver the vote of thanks. I thank our chief guests Dr. Rajendran and Dr. Sudha Rajendran who honored this function with their encouragement. I thank our teachers and parents for their support. I also thank Mr. Muthu and Mr. Mohan for their support. Thank you. Shrika, my heartfelt thanks. And Jai Shri. And ஜெய்ஸ்ரீ இவங்க அப்புறமா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண ஸ்டாஃப், இவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் எக்ஸிபிஷன் பசங்களை நான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ரெகுலர் பசங்களை அவங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி சுபஸ்ரீ, ஜெய்ஸ்ரீ 2 பேரும், இந்த 2 ஸ்ரீ இருந்ததுனால தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. என்னை சுற்றி எப்போவுமே ஸ்ரீ தான் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சண்டே இருக்க மாட்டாங்கங்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சுபஸ்ரீ, தேங்க்யூ ஜெய்ஸ்ரீ.